வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 6ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இனியா 50 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் வாங்கினார். 1 கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலையை வாழைப்பழங்களின் விலையை போல் 2 மடங்கு ஆகும். வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை ரூபாய் 1800 மற்றும் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 600 எனில் இனியா வாங்கிய இரு வகை பழங்களின் எடையை கிலோகிராமில் காண்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இனியான்றவங்க மொத்தம் 50 கிலோ எடைக்கு பழங்கள் வாங்கியிருக்காங்க. அதுல என்ன இருக்கு? ஆப்பிளும் வாழைப்பழம் மட்டும்தான் இருக்கு. நமக்கு இந்த இடத்துல பாருங்க ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கும். 1 கிலோ கிராமுக்கான ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல் 2 மடங்கு. அப்போ 2 கிலோ வாழைப்பழம் வாங்குற இடத்துல நம்ம ஆப்பிள் எத்தனை கிலோ தான் வாங்க முடியும்? 1 கிலோ தான் வாங்க முடியும். இதுதான் இந்த இடத்துக்கான அர்த்தம். சரியா? அதே மாதிரி ஆப்பிள் 1800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, வாழைப்பழம் 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த 50 கிலோல ஆப்பிள் எத்தனை கிலோ இருக்கு, வாழைப்பழம் எத்தனை கிலோ இருக்கு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, இனியா வாங்கி ஆப்பிள்களின் எடை X கிலோ, வாழைப்பழங்கள் வந்து Yன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எடை வந்து X, எது ஆப்பிளோட எடை X, வாழைப்பழத்தோட எடை Y. சரியா? அதுக்கு அடுத்து விலை நமக்கு வேணும் இல்லையா? 1 கிலோ ஆப்பிள் மற்றும் வாழைப்பழங்கள் விலைகள் முறையே ரூபாய் A மற்றும் ரூபாய் B என்க. 1 கிலோ ஆப்பிளோட விலை A, 1 கிலோ வாழைப்பழத்தோட விலை Bன்னு எடுத்துக்கிட்டோம். இப்ப பாருங்க, மொத்த எடை எவ்வளவு? 50 கிலோ. எது ஆப்பிளோட எடை Xும் வாழைப்பழத்தோட Yயும் சேர்ந்து எவ்வளவு? 50 கிலோ. அப்போ X plus Y ஈக்குவல் டு 50 கிலோ. இது சமன்பாடு 1. அடுத்தது முக்கியமான ஸ்டெப் பாருங்க. திரும்ப கணக்கு நடந்து படிக்க போறோம். 1 கிலோ கிராமுக்கு ஆப்பிளின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல் 2 மடங்கு. அப்போ 2 கிலோ வாழைப்பழம் வாங்கினா ஆப்பிள் எவ்வளவுதான் வாங்க முடியும்? 1 கிலோ தான் வாங்க முடியும். அப்ப பாருங்க, 1 கிலோ ஆப்பிளோட விலை A. சரியா? இது வந்து எதுக்கு சமமா இருக்கும்னா 2 கிலோ வாழைப்பழங்களின் எடைக்கு சமமாக இருக்கும். எத்தனை கிலோ? 2 கிலோ வாழைப்பழங்களுக்கு சமமா இருக்கும். அப்போ 1 கிலோ வந்து B. அப்ப 2 கிலோன்னு எவ்வளவு? 2B. இதை வந்து நம்ம சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். இப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க, முக்கியமான ஸ்டெப். ஆப்பிள்களின் விலை வாங்கிருக்கீங்களா? வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை. இந்த இடத்துல வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை, வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை எவ்வளவு? ஆப்பிளோட விலை வாங்கியிருக்காங்க ரூபாய் 1800. நம்ம கடையில போய் ஆப்பிள் வாங்குறோம். இப்ப பாருங்க, 1 கிலோ ஆப்பிள் 100 ரூபாய். அப்ப 5 கிலோ ஆப்பிள் எவ்வளவு? அப்ப என்ன செய்வோம்? 1 கிலோ ஆப்பிளோட விலையையும் நம்ம வாங்கின எடையையும் பெருக்குவோம். 1 கிலோவோட விலையையும் நம்ம வாங்கின எடையும் பெருக்கும். விலையும் எடையும் பெருக்கி நம்ம 500 ரூபாய் கொடுப்போம். இந்த இடத்துல அதே தான் பாருங்க. 1 கிலோ ஆப்பிளோட எடை வந்து X நம்ம வாங்கியிருக்கோம். 1 கிலோ ஆப்பிளோட விலை என்ன? A. அப்ப எதையும் பெருக்கணும்? ஏவை Xையும் பெருக்கணும். அப்ப ஏவை Xையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க? ரூபாய் 1800 கிடைக்கும். இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை பெருக்கி கொடுக்கணும்? நம்ம வாங்குற எடையையும் விலையையும் பெருக்கணும். இந்த இடத்துல எடை வந்து X, விலை வந்து A. அப்ப ஏவை Xையும் பெருக்குனா எவ்வளவு வருது? 1800 வருது. இதுல இருந்து நம்ம ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சிருவோம் பாருங்க. A ஈக்குவல் டு 1800. இந்த X இங்க வந்தா வகுத்தலா மாறும். இதை வந்து சமன்பாடு 3ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வாங்கப்பட்ட வாழைப்பழங்களின் விலை, வாங்கப்பட்ட வாழைப்பழங்களின் விலை, வாழைப்பழங்களின் விலை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இல்லையா? ரூபாய் 600. அப்போ 600னா எதை பெருக்கணும்? நம்ம வாங்கின பழத்தோட எடையையும் 1 கிலோ விலையையும் பெருக்கணும். அப்ப பாருங்க, வாழைப்பழம் Y கிலோ வாங்கியிருக்கோம். 1 கிலோ வாழைப்பழ விலை எவ்வளவு? B ரூபாய். அப்ப 2 பெருக்கணும். BY. அதாவது எடையையும் நம்ம வாங்கினதே பெருக்கணும். பெருக்கணும் எவ்வளவு வருது? 600. இங்க A கண்டுபிடிச்சோமா, அதே மாதிரி இங்க B கண்டுபிடிச்சுங்க. B கண்டுபிடிச்சோம்னா 600 பை இங்க Y இங்க வந்தா வகுத்தலா மாறும். இது சமன்பாடு 4. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த சமன்பாடு 3 மற்றும் 4ஐ 2ல கொண்டே பிரதியிட போறோம். 3, 4ஐ எதுல பிரதியிட போறோம்? 2ல் பிரதியிட. 2வது சமன்பாட்டுல
நம்ம பிரதியிட போறோம். பிரதியிடலாமா? இப்ப பாருங்க, சமன்பாடு 2 இங்க இருக்கு. a ஈக்குவல் டு 2b. ஏவோட மதிப்பு என்ன? 1800 பை எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே வந்துடும் பெருக்கல் 2b பெருக்கல் தானே இருக்கு, பெருக்கல் போட்டாச்சு. பியோட மதிப்பு என்ன? 600 பை ஒய். சரியா? இப்ப பாருங்க, ஒரு சின்ன மாற்றம் செய்ய போறோம். என்ன அப்படின்னா, இந்த 1800 அப்படியே இருக்கட்டும். இந்த 600 இங்க வந்தா என்னவா மாறும்? வகுத்தல மாறுமா? 600 ஈக்குவல் டு 2. இந்த எக்ஸ் வகுத்தல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும். எக்ஸ் பை ஒய். இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்க. என்ன செஞ்சுட்டேன்? 1800 அப்படியே தான் இருக்கு. இந்த 600 இங்க வந்து வகுத்தலா மாறிடுச்சு. 2 இங்கே தான் இருக்கு. இந்த எக்ஸ் இங்க வகுத்துல இங்க வந்து பெருக்கலா மாறிடுச்சு. பை ஒய் அப்படியே வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒய்யோட மதிப்போ இல்லை ஏதோ ஒன்று கிடைக்கும் பாருங்க. கேன்சல் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல். இதை கேன்சல் பண்ணுங்க. 1 6 3 18. அப்ப எது மட்டும்தான் இருக்கு? 3 மட்டும்தான் இருக்கு. இந்த ஒய் இங்க வந்தா வகுத்தலா மாறுமா? அப்ப பாருங்க 3. இந்த 3 இங்க இருக்கு. ஒய் இங்க வந்தா வகுத்தலா மாறும். ஈக்குவல் டு 2x. அப்ப பாருங்க ஒய் ஈக்குவல் டு என்ன வருது? 2x பை 3. இந்த 3 இங்க வந்தா வகுத்தலா மாறும். இதை வந்து நம்ம சமன்பாடு 5ன்னு எடுத்துக்கலாம். இந்த சமன்பாட்டை கொண்டு போய் நம்ம பிரதியிட போறோம். எங்க பிரதியிடலாம் பாருங்க. சமன்பாடு 5ஐ எதுல பிரதியிடலாம்? நம்ம 1ல பிரதியிடுமா? 1ல் பிரதியிட. 1ல் பிரதியிட. பாருங்க, 1வது சமன்பாட்டுல ஒய்க்கு பதிலா என்ன பிரதியிட போறோம்? 2x பை 3ன்னு பிரதியிட போறோம். பாருங்க, 1வது சமன்பாட்டுல இந்த எக்ஸ் அப்படியே வந்துருமா? பிளஸ் ஒய்க்கு பதிலா என்ன பிரதியிட போறோம்? 2x பை 3ன்னு பிரதியிட போறோம். இது எதுக்கு சமமா இருக்கும்? 50க்கு சமமாக இருக்கும். இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுங்க. பாருங்க, 1 3 3. குறுக்கு பெருக்குங்க. 3x பெருக்குனா 3x, 1 2x பெருக்குனா 2x ஈக்குவல் டு 50. இந்த இடத்துல பாருங்க, 3xஐயும் 2xஐயும் கூட்டினா 5x ஈக்குவல் டு 50. இந்த 3 வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும். அப்ப பாருங்க, x ஈக்குவல் டு இதை பெருக்கலாமா? 5 3 15 150. இந்த 5 இங்க வந்தா வகுத்தலா மாறும். கேன்சல் பண்ணுங்க. 4 5 5 3 5 15. இந்த 0 அப்படியே வந்துடும். அப்ப எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 30. எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய் மட்டும் வேணும் இல்லையா? எதை கொண்டு எங்க கொண்டு பிரதியிடலாம் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 30 என சமன்பாடு 1ல் பிரதியிட. 1ல் பிரதியிட இல்ல, இதுல கூட பிரதியிடலாம். 2ல கூட பிரதியிடலாம். பிரதியிடுமா? பாருங்க, 2ல் 5ல பிரதியிடுங்க. 1ல பிரதியிட்டாலும் சரி, 5ல பிரதியிட்டாலும் சரி, நமக்கு விடை ஒன்னா தான் வரும். அப்ப பாருங்க, y ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துருமா? எக்ஸுக்கு பதிலா 30 பை 3. இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 பை 3 30. இங்க 2 இருக்கு, இங்க 10 இருக்கு. 2யும் 10 பேருக்குனா 20. இதான் என்னது? நமக்கு தேவையான ஒய்யோட மதிப்பு. therefore கீழே எழுதிருமா? ஆப்பிளின் எடை. ஆப்பிள்களின் எடை எவ்வளவு? ஆப்பிள்களின் எடை எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோமா? எடை எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். அது வந்து எவ்வளவு? 30 கிலோகிராம். சரியா? அதுக்கு அடுத்தது வாழைப்பழங்களின் எடை. வாழைப்பழங்களின் எடை எவ்வளவு? வாழைப்பழங்களின் எடை ஒய்ன்னு எடுத்திருந்தோமா? அப்போ ஒய் ஈக்குவல் டு 20 கிலோகிராம். இதான் என்னது? நமக்கு தேவையான வாழைப்பழம் மற்றும் ஆப்பிள்களின் எடை. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.